என் பேர் ஆனி சோஃபியா. நான் வந்து கிரைஸ்டின் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இன்னைக்கு வந்து தீயணைப்புத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து டாக்ஸ் பற்றியும் சொன்னாங்க, பட்டாசு எப்படி வெடிக்கணும் பற்றியும் சொன்னாங்க. டாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு விஷயமும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது நடந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. பட்டாசு வந்து எப்பவுமே வந்து கையில் பிடிச்சி போடக்கூடாது. அதே மாதிரி அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு போடணும். இப்போ சுறுசுறு கம்பி அதெல்லாம் சுற்றுறோன்னா பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க பின்னாடி போயிட்டு பட்டாசு எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி ஒன்னொன்னுத்தையும் அவங்க வந்து சொல்றதும் இல்லாமல் அதை வந்து சூப்பராக செஞ்சு காட்டினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப நல்லா மண்டையில் ஏறுற மாதிரி நல்லா புரிஞ்சிச்சு. இதனால வந்து தீபாவளிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிதான் நம்ம பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோம், இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஃபயர் வந்துச்சுன்னா அது எப்படி அணைக்கணும், அது எப்படி என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஃபயருக்கும் இந்த மாதிரி இந்த கேஸ்ல தான் இது யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபயர் நடிச்சு காட்டுறவங்க வந்து அவங்க வந்து எதை பத்தியுமே யோசிக்கல. இவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்து அவங்க மைண்ட்ல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் நல்லா ஒரு முயற்சியோட செஞ்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காகவே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் எங்க ஸ்கூலுக்கு வந்து எங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்களும் போயிட்டு மற்றவங்களுக்கும் நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி தீபாவளி. சேஃபா கொண்டாடுங்க. ஓகேவா? என் பேர் வந்து சே பொன்னியம்மா. கிறிஸ்து அரசு பெண்கள் மேல்நிலையிலேருந்து சொல்கிறோம். இந்த தமிழ்நாடு தீயணைப்புத்துறை வந்து எப்படிலாம் வந்து பட்டாசு வெடிக்கணும், தீபாவளி வரதுனால எப்படிலாம் பட்டாசு வெடிக்கணும், பாதுகாப்பாக வெடிக்கணும் அப்படிலாம் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பக்கத்தில் தண்ணி வச்சுக்கின்னு வெடிக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. காட்டன் ட்ரெஸ் தான் போடணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. யாருக்கும் ஆபத்து வராமல் பட்டாசு இருக்கலாம் கையில் பிடிச்சி தூக்கி போடாமல் எப்படிலாம் வெடிக்கணும் ஒரு ஸ்டெப்பாக சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்லா என்ஜாய் தான் பண்ணோம். அது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டெப்பே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு. ஒரு ஸ்டெப்பை நல்லா தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. We, the family of Christine Girls Higher Secondary School, is greatly privileged and honored to have the Tamil Nadu Fire Brigade family in our midst in this school premises. My name is Dr. Sister Renita A. God bless you and thank you. Wow. தண்ணியில அதை ஈரப்படுத்தி நினைச்சு வெட் பண்ணிட்டு அப்புறமா ஓரமா அப்புறம் போட்டோல வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயர் சீரியல்ல அனுமானம் போயிட்டு இருக்காரு. அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. என்ன பண்றாரு? ரேக்கெட் எல்லாம் கண்டுபிடி வைக்கிறாரு. என்ன பண்றாரு? இடுப்பு கீழே வைக்கிறாரு. வெடிச்சா என்ன அவரு கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்றாரு. ரெட்டெல்லாம் லூசா போட்டுட்டு இருக்காரு. அது மேல உட்கார்றாரு, பதவிக்கிறாரு. என்னாச்சு? கீழே இறுக்கமான ஆடைகளை அணிந்து மேல போயிட்டு ராக்கெட்டு மேல போயிட்டு